உங்களுடைய விரல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் தான் உங்களுடைய நாடி நரம்புகளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மூளைக்கு போய் சேரக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு காரணியா செயல்படுது. அதனாலதான் முத்திரைகளுக்கு அவ்வளவு வேல்யூ. அதனால சித்தர்கள் முத்திரைகளை பயன்படுத்தினார். அப்ப இந்த நவராத்திரி அன்னைக்கு காசு வாங்கணும், வந்த காசு அப்படியே நிக்கணும், செலவழியக்கூடாது அப்படின்னா நான் சொல்றேன் இந்த முத்திரையை போடுங்க. ஓகேவா? இந்த விரல் நல்லா பாத்துக்கோங்க. இந்த விரல், இந்த விரல், அதாவது சுண்டு விரலும் கட்டை விரலும். இந்த சுண்டு விரல் மேல இந்த கட்டை விரல், இந்த சுண்டு விரல் மேல இந்த கட்டை விரல், இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு சக்கரை மாதிரி தெரியும். நம்பணும், சக்கரை மாதிரி இருக்காங்கலாம் கேட்க கூடாது. ஓகே, சக்கரை மாதிரி போட்டு ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படி போட்டா யார் அது என் வீட்டுக்காரோட ஆயுதத்தை கொண்டு வருது அப்படின்னு மகாலட்சுமி கண்ணை திறந்து முதல்ல உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இது ஒரு விடம். அதுக்கு முன்னாடி சங்கு முத்திரை. சங்கு என்பதே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அதுல இருந்தா அவ வந்திருக்கா, அதோட தான் அவ பிறந்திருக்கான்ற போது எனக்கு பிடிச்ச விஷயம் என் கூட இருக்கும்போது ஐ அப்படின்ற மாதிரி இருக்கும் மகாலட்சுமி. இந்த விரல், இந்த விரலை இப்படி கையில சேர்த்துக்கோங்க, இப்படி கொண்டு வந்துருங்க. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா அப்படி வச்சுக்கோங்க. இடது கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இடது கை கட்ட விரல உங்களுடைய 4 விரலையும் மடக்கி கொள்ளுங்கள். அதை அப்படி அழகா அப்படி திருப்பினீங்கன்னா ஒரு வரி வரியா சங்கு மாதிரி வந்துடும். இந்த முத்திரை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம் இப்படி போட்டீங்கன்னா ஏன் முத்திரை யாரா காட்டுறது, பரவாயில்லடா நம்பால் தான் போல, ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா, இவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி முதல்ல உங்களுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பித்துருவா.